அகரத்தின் அன்பு வணக்கங்கள். ஒரு சமயத்தில் சுந்தன், உபசுந்தன் என்ற இரு அரக்க சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர். இருவரும் இணைபிரியா அன்பு சகோதரர்கள். ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து பாசத்தோடு வாழ்ந்து வந்தனர். மேலும் தங்களை விட பலசாலி யாரும் இருக்கக்கூடாது என்று இருவரும் பிரம்மனை நோக்கி கடுமையாக தவம் இருந்தனர். இவர்களின் தவத்தை மெச்சிய பிரம்மன் இவர்களின் முன்னால் காட்சியளித்து, பிள்ளைகளே, உங்களின் தவத்தைக் கண்டு நான் மெய்சிலிர்த்து போனேன். உங்களுக்கு என்ன வரவேண்டும் கேள் என்றார். அதற்கு சகோதரர்கள் இருவரும், ஐயனே, எங்களுக்கு சாகா வரவேண்டும் என்றனர். அதனை கேட்டு புன்னகையுடன் பிரம்மன், பக்தர்களே, ஒரு உயிரினத்திற்கு பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். இறப்பு இல்லா வாழ்வு என்பது எந்த உயிரினத்திற்கும் கிடையாது. அது இயற்கைக்கு புறம்பானது கூட. உங்களுக்கு இறப்பு என்பது கண்டிப்பாக உண்டு. இதில் உங்களுக்கு எவ்வழியில் இறப்பு வேண்டும் என்பதனை கேளுங்கள். அதனை நான் வரமாக தருகிறேன் என்றார் பிரம்மன். அதற்கு இரு சகோதரர்களும் தங்களின் ஒற்றுமையை யாராலும் பிரிக்க முடியாது என்ற நம்பிக்கையில், எங்களை நாங்களே தான் அழித்து கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு வரத்தை கொடுங்கள் என்றனர். பிரம்மனும் அதற்கு சம்மதித்து அப்படி ஒரு வரத்தை கொடுத்தார். இவ்வரத்தை வாங்கிய மறுகணமே சகோதரர்கள் இருவரும் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்த தொடங்கினார்கள். இவர்களின் அட்டூழியங்களையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத தேவர்கள் பிரம்மனிடம் சென்று முறையிட்டனர். சிறிது யோசித்த பிரம்மன் உடனே தேவ சிற்பியான மயனை அழைத்தார். மயனிடம், சிற்பியே, இவ்வுலகில் இதுவரை பிறக்காத பேரழகுடன் ஒரு பெண்ணை படையுங்கள். அந்த பெண்ணிற்கு நான் உயிர் தருகிறேன் என்றார். மயனும் அவ்வாறே ஒரு பெண்ணை படைக்க பிரம்மன் அப்பெண்ணிற்கு உயிரை கொடுத்தார். மேலும் திலோத்தமை என்ற பெயரையும் அப்பெண்ணிற்கு சூட்டினார். பிரம்மனின் ஆணைப்படி திலோத்தமை அடிக்கடி வனத்திற்கு சென்றார். அவ்வாறு செல்கையில் பேரழகியான திலோத்தமையை கண்டார்கள் சகோதரர்கள் இருவரும். திலோத்தமையை பார்த்த இருவருக்குமே அவள் மீது ஆசை ஏற்பட்டது. உடனே சுந்தன், இவள் எனக்குத்தான், நீ போய்விடு என்றான். அதற்கு உபசந்தனோ, இல்லை, இவள் எனக்குத்தான் என்றான். இதன் மூலம் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது. எனவே ஒருவரை ஒருவர் மாறி மாறி அழித்து கொண்டு மரணமடைந்தனர். இதனை கண்ட தேவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இதுவே திலோத்தமை பிறந்த கதையாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.